guys, welcome to Anita Sampath Vlogs. So இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கொல்லிமலைக்கு வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் அப்படியே நாங்கள் போய் ரிசார்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். வாசல்ல ஏடிஎம்லாம் இருக்குது. அந்தளவுக்கு ரிசார்ட் வந்து ரொம்பவே ஆக்சசபிளாக சூப்பராக இருந்தது. எல்லாமே அங்கேயே கிடைக்கிது. கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க. அவங்களே வந்து சர்வா கேரளா ஆயுர்வேதிக் கேர் அண்ட் வெல்னஸ் ரிசார்ட் அப்படின்னு அதை மாற்றிட்டாங்க. அந்தளவுக்கு உள்ள வந்து ஆயுர்வேதிக் கேரும் அங்கேயே சேர்ந்துருக்கு. ஸோ இங்கே வந்து நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன். ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது பேர் வந்து ஆர்விஆர் ரிசார்ட். இந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடுங்களுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சென்னையில் எப்படி டபுள் பெட்ரூம் ஹவுசஸ் இருக்குமோ அந்த மாதிரி வில்லாவாக இருக்கும். ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சாகவும் இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆர்விஆர் ரிசார்ட். ஸோ கொல்லிமலையில் ரிசார்ட்ஸே கம்மி, அதில் இது வந்து நம்பர் 1 டாப் ரேட்டட் ரிசார்ட் அண்ட் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வாங்கின ஒரு ரிசார்ட் இது. இந்த ஒன்றே வெல்கம் ட்ரிங்க் ரெடியாக இருக்குது. கைஸ், நம்ம ரிசார்ட்க்கு வந்துட்டோம். திஸ் இஸ் ஆர்விஆர் ரிசார்ட் கொல்லிமலை. ஸோ கொல்லிமலையில் வந்து ரிசார்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிடையாது, ரொம்ப கம்மியானதாக இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஃபேமிலி வர மாதிரி நம்பி வர மாதிரி இருக்க ரிசார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதில் முக்கியமானது வந்து ஆர்விஆர் ரிசார்ட். இது வந்து ஒரு டாப் ரிசார்ட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ஸோ இந்த ரூம் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே எப்படின்னா பகலில் காட்டினா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். பட் இப்போதைக்கு நான் வந்திருக்கனால குயிக்காக நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹவுசஸ், டபுள் பெட்ரூம் ஹவுசஸ். உள்ளே வந்து கார் நிப்பாட்டுறதுக்கு நமக்குன்னு ஒரு தனி இடம். லைக் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் சென்னையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே உள்ள ஒரு ஹால், டபுள் பெட்ரூம், ஒரு கார் பார்க் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோடது. ஸோ இது நம்மளோட ரூம் நம்பர் 114. ஸோ நம்ம கார் பார்க் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே நம்ம நிறையா வண்டி வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து உள்ள இடங்கள் இருக்குது. நாளைக்கு எப்படியும் ரூம் கலைஞ்சிரும், நான் காட்டுறேன். பட் இந்த கலையாமல் இருக்கிறதுக்காக இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஹாலு, இதில் வந்து சோஃபா அண்ட் இது போட்டிருக்காங்க, டேபிள்ஸ். அப்புறமா 2 ரூம். ஒரு ரூம் வந்து இந்த மாதிரி பெட்ரூம், நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருப்பாருங்க. எவ்வளோ பேக்ஸ் வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஒரு மிரர், இது பெட்ரூம் அண்ட் இது பாத்ரூம். நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய பாத்ரூம். ஆன்டி ஸ்கிட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க. நைஸ், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு லேடி, ஒரு வீடு மாதிரி டபுள் பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி இருக்கு, சென்னை ஹவுஸ் மாதிரி. இந்த பக்கம் இன்னொரு ரூம். அங்க ரெஸ்ட் ரூம் இருக்காடி? அங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. திஸ் சைடு ஒரு பெரிய மிரர். ஓகே, ரொம்ப வந்து சென்சிபிளா இங்க வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இங்கே வந்து சர்வோ ஆயுர்வேதான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன். பட் அதுக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு சொல்லி முன்கூட்டியே தெரியாது. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அதில் புக் பண்ணியிருக்கேன். என்ன வரப்போதுங்க உங்களுக்கு காட்டேன். ஸோ அதில் வந்து ஃபுட்டு வந்து நான்வெஜ் கலக்காமல் வெஜிடேரியன்லாம் அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் பாடி டீடாக்ஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால எவ்வளோ சென்சிபிள்னா வெல்கம் ட்ரிங்க்ல கூட வந்து டூ மச் சுகர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நேச்சுரலாக அந்த வாட்டர்மெலன் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்மி சுகரில் ஒன்று குடிச்சே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண டின்னர் வந்துருச்சு. வாங்க என்ன ஃபுட் இன்னைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் வந்து பக்கா பிளான் பண்ணி கொதி கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம் நினைக்கிறேன். இதுவும் ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம். இது ஃப்ரைட் ரைஸ் எக். நிறைய குவான்டிட்டி இருக்குல்ல, நல்லாவே நிறைய பயன்படுறாங்க. பக்குமா என்னவோன்னு சொல்லிட்டு. இது தால். ஏன்னா வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணிக்கணும் பார்த்துருக்கோம். 2 சாம்பார். இதெல்லாம் சட்னி. ரெஜுவனேஷன் வெல்னஸ் ப்ரோக்ராம், அப்புறம் டீடாக்ஸ் அண்ட் கிளீனிங் ப்ரோக்ராம், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், ஆன்டி ஏஜிங்கு, வெயிட் லாஸு, பெயின் இன்ஜுரி, அது இப்போ அம்மாவை கூப்பிட்டு போகிறேன். விமென்ஸ் வெல்னஸ், ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த தைராய்டு இஷ்யூ இருக்கவங்க அந்த மாதிரி ஜென்ரல் விமென்ஸ் வெல்னஸ், கார்பரேட் வெல்னஸ், அதாவது டீமாக வர்றதுக்கு, மாஸ்டரிங் ஸ்லீப் ப்ரோக்ராம், தூக்கமின்மைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொன்னல, அதில் வந்து நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ்க்கு வந்து இப்போலாம் வயசே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டோட செஷன் 1 இன்னைக்கு வந்து பாடி மசாஜ். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். இதில் வந்து ஆயில் போட்டு பாடி மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ் வித் ஸ்டீமோட வந்து வருது. நல்லாவே கொஞ்சம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. 8, 9, 10,
11, 12, 13, 14, 15.